தூங்கும் பொழுது, பல்லு துலக்கும் பொழுது, குளிக்கும் பொழுது, காலை கடன்களை கழிக்கும் நம்மளால ரொம்ப நேரம் மனசு வலிக்கதான செய்யும். உங்ககிட்ட ஒரு டைம் டிராவல் மிஷின் கிடைச்சதுன்னா உங்களோட பாஸ்டுக்கு போயிட்டு உங்களுக்கு பிடிக்காத அந்த நாட்கள், அந்த சூழ்நிலைகளை மாத்திட்டு உங்களுக்கு பிடித்த வாழ்க்கைய அங்க வடிவமைச்சிட்டு வர முடியுமா? முடியவே முடியாதுல்ல. ஆனா ஒருவேளை எனக்கு டைம் டிராவல் கிடைச்சதுன்னா நான் கூட அதுதாங்க பண்ணுவேன். ஏன்னா நம்மளோட அந்த கடந்த கால வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பாதிப்பை கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கு. நம்மளால அந்த பாதிப்புல இருந்து வெளியே வர முடியல. தூங்கும் பொழுது, பல்லு துலக்கும் பொழுது, குளிக்கும் பொழுது, அட ஏங்க காலை கடன்களை கழிக்கும் பொழுது கூட அந்த பழைய கால நினைவுகள் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நாம நிகழ்காலத்துல வாழ முடியாம தவிக்கிறோம். அப்ப அந்த கடந்த கால பாரங்கள், கவலைகள் இது எல்லாத்தையும் நம்ம மறக்கிறதுக்கு என்னதான் பண்றது? உங்ககிட்ட ஒரு டம்ளர் இருக்கு, காலி டம்ளர் தாங்க. எவ்வளவு நேரம் அதை இப்படியே உங்களால பிடிக்க முடியும்? கொஞ்ச நேரம் பிடிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதுக்கப்புறம் கை வலிக்கும், கீழே வச்சிருவீங்க. ஒரு காலி டம்ளரை நம்மளால ரொம்ப நேரம் சுமந்துக்கிட்டே இருக்க முடியல. ஆனா பழைய காலத்துல நடந்த சம்பவங்கள், அதோட பாதிப்புகள், கவலைகள் இது எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ள வாழ்நாள் முழுக்கவும் சுமக்கிறோம் இல்லையா? அப்போ மனசு வலிக்கதான செய்யும். மனசு வலிக்கிறப்போ நம்ம ஏன் அது வலிக்குதுன்னு யோசிச்சு பார்த்தா நம்ம மனசுக்குள்ள இந்த பழைய கவலைகள், பாரங்கள், சூழ்நிலைகள் இது எல்லாமே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? இது எல்லாத்தையும் நம்ம மறக்கணும், மாத்தணும். சரி, எப்படி இது எல்லாத்தையும் மறக்கிறது, மாத்துறது? ஒரு டம்ளர்னா ஈஸியா கீழே வச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனா மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாரங்களை இறக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா? சரி, சில வழிமுறைகளை நாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நம்மளோட அந்த பழைய கால கவலைகள், பாரங்கள் இது எல்லாத்தையும் மாற்ற முடியும். அது என்னென்ன வழிகள்? இந்த வீடியோல அதுதான் நாம பார்க்க போறோம். அக்செப்ட் யுவர் பாஸ்ட். கடந்த காலத்தை அப்படியே ஏத்துக்கோங்க. இதுதாங்க முதல் வழி. நம்மளால ஏத்துக்கவே முடியாதது எதுவுமே கிடையாது. நடந்தது நடந்து போயிடுச்சு, அதை போய் நம்மளால மாத்திட்டு வர முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, ஓகே இதுதான் நமக்கு நடந்தது, அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நிகழ்காலத்தை வாழ முடியாது, எதிர்காலத்தை உருவாக்க முடியாது. அது நடந்ததாகவே இருக்கட்டுமே, நாம இப்ப என்ன வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதான் அனுபவிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு நீங்க வரணும். அதை நினைக்க 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 கவலை நமக்கு வந்துட்டு தான் இருக்கும். கடவுள் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு, இல்ல நம்ம கர்மாவை கழிக்கிறாரு, நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா கடந்த காலத்தை மறுபடியும் மறுபடியும் நம்ம மைண்டுக்குள்ள கொண்டு வர தேவையில்லை. இப்போ நம்ம என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதை அனுபவிக்கணும், அனுபவிக்கணும், அனுபவிக்கணும்னு உங்களுக்குள்ளாரவே நீங்க என்ன பண்ணணும், சொல்லிக்கணும். நிகழ்காலத்துக்கு வரணும். இன்னைக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்க சந்தோஷமா அனுபவிக்க கத்துக்கணும். அப்போ நீங்க பழைய காலத்தை ஏத்துக்கணும். அதை ஏத்துக்க முடியாம நம்ம போராடுறோம். ஐயோ இப்படி நடந்து போச்சு, நமக்கு என்ன நம்ம தப்பு பண்ணோம், ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு நம்ம அந்த கடந்த காலத்து கூடவே போராடிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்மளால முன்னேறவே முடியல. அது நடந்து போயிடுச்சு, மாற்ற முடியாது. ஸோ ஏத்துக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கைய அனுபவிக்க கத்துக்கோங்க. இதுதான் நாம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த முதல் வழியா இருக்கும். ரெண்டாவது வழி என்ன தெரியுமா? நீங்க உங்களை பிஸியா வச்சுக்கணும், உங்க மைண்ட பிஸியா வச்சுக்கணும். அதாவது நமக்கு எப்பவுமே இந்த பழைய கால அந்த பதிவுகள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், நாம மைண்ட பிஸியா வச்சுக்கணும். பழைய காலத்துக்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது. மனசுக்குள்ள புதுசா நம்ம ஏதாச்சும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு தொழில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அப்போ அந்த தொழில புதுசா என்ன செய்யலாம், நம்மளை எப்படி நம்ம வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணணும். உங்களுக்கு எத்தனை இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க செய்யணும். அது என்ன சொல்றது, ஹாபிட்டா கூட இருக்கலாம், இல்ல ஒரு பேஷனா கூட இருக்கலாம். எதுவோ நீங்க உங்களை பிஸியா வச்சுக்கோங்க. உங்க மைண்டுக்கு நீங்க பழைய காலத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சரி, எப்பவுமே நம்ம மைண்டை பிஸியாவே வச்சுக்க முடியுமானா அது சாத்தியம் இல்லை. கரெக்டுங்களா? அதுக்கு நமக்கு ஓய்வு தேவை. நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த பழைய கால நினைவுகள் ரொம்ப தொந்தரவு பண்ணுதோ அப்பெல்லாம் நீங்க என்ன நினைக்கணும்னா, நம்ம சாதிக்கணும், நம்ம புதுசா முயற்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களோட ஐடியாஸை யோசிச்சு உருவாக்கணும். அப்படி நீங்க உங்க மைண்ட பிஸி ஆக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கடந்த கால பதிவுகள் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சுட்டு உங்களோட திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். சோ உங்களோட திறமைகளை நீங்க வெளிப்படுத்துங்க. இதுதான் நான் ரெண்டாவதா சொன்ன அந்த வழி. மூன்றாவது வழி என்ன தெரியுமா? நீங்க மத்தவங்க கிட்ட பேசும் பொழுது ரொம்ப போல்டாவும் சிரிச்ச முகத்தோடவும் பேசணும். ஏன்னா உங்களோட கவலைகள் மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா நீங்க எப்படின்னா ரொம்ப ஒரு வீக்கான
பர்சனாலிட்டியா இந்த உலகத்துக்கு வந்து காமிச்சுப்பீங்க உங்களை. நீங்க அந்த மாதிரி காமிக்க கூடாது. எப்போ ஒரு போல்டா தைரியமான சிரிச்ச முகத்தோட, முக்கியமா மற்றவங்களோட கண்களை பார்த்து நீங்க பேசணும். இப்படிலாம் நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உலகத்துல இருக்கிற மக்கள் உங்களை பார்க்கக்கூடிய அந்த ஒரு பார்வை வந்து ரொம்ப உயர்வானதா இருக்கும். பரவாயில்ல, இவங்க ரொம்ப தைரியமான நல்ல ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த சாதிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காங்க அப்படின்னு மற்றவங்க உங்களை பார்த்து ரொம்ப உயர்வா நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்குள்ளாரவே ஒரு தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்கும். உலகத்தில் இருக்கிறவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பார்த்து பாராட்ட ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், தன்னம்பிக்கை வரும். நீங்க இன்னும் வளர்றதுக்கு அது உதவியா இருக்கும். எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள கவலைகளை சுமந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம முகத்துல ஒரு தொய்வு காணப்படும். நம்ம முகம் ரொம்ப டல்லா இருக்கும். அதாவது அகத்தின் அழகுதான முகத்துல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கவலை தோய்ந்த அந்த முகம் வந்து மற்றவங்க முன்னாடி நம்ம நிற்கும் பொழுது ஒரு பெரிய மதிப்பை கொடுக்காது. ஸோ நீங்க எப்பவுமே உங்களை உயர்வா காமிச்சுக்கோங்க. இது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த 3வது வழி. இந்த 3 வழிகளையும் இப்போ உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. முதல் வழி, அக்செப்ட் யுவர் பாஸ்ட். உங்களோட கடந்த காலத்தை அப்படியே ஏற்றுக்கோங்க. அது கூட நம்ம போராடிக்கிட்டு கவலைப்பட்டோம்னா அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. 2வது வழி என்னன்னா, உங்களையும் உங்களோட மனசையும் நீங்க எப்பவும் பிஸியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல புதுசா முயற்சிகளை பண்ணி உங்களோட முன்னேற்ற பாதையில கொண்டு போங்க. 3வது வழி என்னன்னா, நீங்க உங்களை மத்தவங்க முன்னாடி உயர்வா காமிச்சுக்கோங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், உங்களோட பார்வைகள், உங்களோட பேச்சு, இது எல்லாத்துலயுமே ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வெளியே தெரியற மாதிரி நடந்துக்கோங்க. இந்த 3 வழிமுறைகளையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நமக்கு டைம் டிராவல்லாம் தேவை கிடையாதுங்க. நாம நிகழ்காலத்துல இருந்து நம்மளோட பழைய கால அந்த கவலைகளையும் பாரங்களையும் இறக்கி வைக்க முடியும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க புனிதா. தேங்க்யூ.